ஓகே, கெமிஸ்ட்ரி ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். அதை நம்ம ஏற்கனவே வந்து ஃபிசிக்ஸோட தெரியாமல் நான் சேர்த்து பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது செகண்ட் லெசன். தப்புனா என்ன தப்பு? கரெக்ட், பண்ணது கரெக்டும் இல்லை தப்பு இல்லை, அது அதில் சேர்ந்து பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் லெசன், இப்போ இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமா? வா. பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். சரியா? இதில் வாட் இஸ் ரஸ்ட், கிவ் தி ஈக்குவேஷன் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட்னு சொல்லியிருக்கா. சரியா? இது வந்து ரஸ்ட்னா என்ன தெரியுமா? தமிழில் இரும்பில் வரும் தெரியுமா? துரு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாள், அதுதான். ஸோ ரஸ்ட்ன்றது என்னன்னா துரு. அந்த துருவுக்கு ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ துருவா இங்கே எழுதுகிற போது எப்படி எழுதணும்? ஹைட்ரேட்டட், அதாவது இரும்பில் தண்ணி பட்டுதுனா தான் ரஸ்ட் வரும். சரியா? இரும்பில் தண்ணி பட்டு. ஆமாம். இப்போ அம்மா கிட்ட ஒரு 2 பேன்ஸ் இருக்குது. அந்த பேன்ஸ் பார்த்தோன்னா தோசை பண்ணுற பேனு, ஒரு ஃப்ரைங் பேன்லாம் இருக்குது. அது வந்து இரும்பு. அதில் நம்ம இப்போ வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணாமல் வச்சுருந்தோன்னா மேலே அப்படியே ஆரஞ்சிஷ் ப்ரௌனாக அந்த இரும்பு பேனில் அப்படியே ரஸ்ட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஹைட்ரேட்டட்னா வாட்டர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு, இரும்புக்கு ஃபெரிக் ஆக்சைடு, அதில் தண்ணி பட்டுதுன்னா ரஸ்ட்டு. ஸோ ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு இஸ் நோன் அஸ் ரஸ்ட். அவ்வளோதான். வாட் இஸ் ரஸ்ட்னா ஹைட்ரேட்டட்னா தண்ணி பட்ட, இரும்பு மேலே தண்ணி பட்டா துரு, அதான் ஆன்சர். ஓகே, ஸோ ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு இஸ் ரஸ்ட். அதுதான் இங்கிலீஷில். ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு இஸ் நோன் அஸ் ரஸ்ட். நான் எப்போவுமே உனக்கு சொல்லியிருக்கேன், மண்டையை மட்டும் ஆட்டாத. நான் சொல்கிற வேர்டை இங்கே பார்த்து உன் கண்ணால் பார்த்து உன் காதால் கேட்டு நீ உன் வாயால் சொன்னாதான் உன் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். சொல்லு. இதை நான் எவ்ரி வீடியோவில் இது சொல்கிறேன், டேக்லைன் ஆட்டம். சொல்லு. ஹைட்ரேட்டட் கிளியரா ஃபெரிக் ஆக்சைடு இஸ் நோன் அஸ் ரஸ்ட். ஆமாம், கிவ் தி ஈக்குவேஷன் சொல்லியிருக்கான். அது உனக்கு எவ்வளோ தூரம் சொல்ல தெரியும்னு தெரியாது. சொல்கிறியா? நான் சும்மா சொல்லட்டா உனக்கு? 4Fe, Feனா ஃபெரம், அயனுக்கு. ஓகே, ப்ளஸ் 3O2 ப்ளஸ் XH2O. H2Oனா வாட்டர். அது தட் கிவ்ஸ் 4Fe 2Fe கீழே சஃபிக்ஸ் 2ன்னு போட்டிருக்கோம். 2Fe2, 2 2s are 4 வந்துடும். இங்கே 4Fe வந்தால் இங்கேயும் 4 வரணும். அந்த 4ஐ இப்படி பிரிக்கிறோம், 2Fe2ன்னு பிரிக்கிறோம். அப்புறம் 3O2ன்னு பண்ணியிருக்கேன். அப்போ 3 × 2 6ன்னு வருது. அப்போ இங்கே வந்து 2Oன்னு எழுதுகிற போது 3ன்னு எழுதணும். ஸோ 2Fe2O3 XH2O. அந்த வாட்டர் எக்ஸ் வந்து என்ன வேணா இருக்கலாம், வாட்டர். ஓகே, இட் டசன்ட் மேட்டர். ஸோ ஆமாம். ஸோ 4Fe, இது ஞாபகம் வச்சுக்க முடியும்னா ஞாபகம் வச்சுக்கோ, இல்லை இப்படி எழுதிடு. 4 சொல்கிறியா? நான் சொல்கிறது சொல்கிறியா? 4Fe ப்ளஸ் 3O2 ஆக்சிஜன் ப்ளஸ் XH2O gives, இந்த மாதிரி ஆரோ பண்ண, அதாவது இதெல்லாம் சேர்த்தா it gives 4Fe 2Fe2. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடணும். 2Fe2 2ன்னு ஏற்கனவே முன்னாடி போட்டுடணும். அப்போ எவ்வளோ Fe வரணும் நம்மளுக்கு? லெஃப்ட் சைடில் எவ்வளோ இருக்கு? 4. அப்போ அதை ரைட் சைட்லையும் ஈக்குவேட் பண்ணணும்னா ஏற்கனவே இங்கே ஒரு 2 போட்டோம்னா இங்கே ஒரு 2 போடணும். ஸோ 2Fe2, அப்புறம் O போடணும், ஓவும் சேர்க்கணும். அப்போ இங்கே வந்து 6 இருக்குது, 3 × 2 6Oன்னு இருக்குது. அப்போ இங்கே 2 ஏற்கனவே இருக்கிறதுனால ஓக்கு 3ன்னு போட்டுக்கணும். அப்புறம் XH2Oவை அப்படியே எழுதிக்கணும். ஸோ 4Fe ப்ளஸ் 3O2 ப்ளஸ் XH2O gives 2Fe2O3 XH2O. அதுதான் ரஸ்ட். ஸோ ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு இஸ் நோன் அஸ் ரஸ்ட். ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்க முடியும்னா வச்சுக்கோ. 4Fe ப்ளஸ் 3O2 ப்ளஸ் XH2O. Feனா ஃபெரஸ், O2னா ஆக்சிஜன், H2Oனா வாட்டர். அது கிவ்ஸ் எவ்வளோனா 2Fe2O3 XH2O. அதுதான் ரஸ்ட். சரியா? State 2 conditions necessary for rusting of iron. அயன் வந்து ரஸ்ட் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன் இருந்தால் ரஸ்ட் ஆகும்னு கேட்டிருக்கான். ஸோ காற்றுல ஈரத்தன்மை இருந்தால் ரஸ்ட் ஆகும். அதுதான் இங்கே வந்து இது பாரு, இங்கே வருதே காற்றுல. ஓகே, காற்றுனா ஆக்சிஜன் காற்றுல தானே இருக்கு. ஸோ அது இருந்ததுன்னா ஆக்சிஜன் இருந்தாலும் வரும், காற்றுல மாய்ஸ்டாக இருந்தாலும் வரும், அப்புறம் வாட்டர் இருந்தாலும் வரும். ஸோ 3 விஷயம். ப்ரெசன்ஸ் ஆஃப் மாய்ஸ்ட் ஏர்னா ஈரத்தன்மை காற்றுல. ஓகே, மாய்ஸ்ட் ஏர். இப்போ ட்ரை ஏர்னா உனக்கு வந்து இப்போ நம்ம சென்னையிலலாம் பார்த்தோன்னா ஹியூமிட் ஏர், நம்மளுக்குலாம் வந்து ஒரு மாய்ஸ்சர் இருக்கும் எப்போவுமே நம்மளோட காற்றுல. ஸோ அந்த மாய்ஸ்ட் ஏர்
ஓகே மாய்ஸ்ட் ஏராக இருந்தாலும் சரி, வாட்டர் இருந்தாலும் சரி, ஆக்சிஜன் இருந்தாலும், இதெல்லாம் இருந்ததுன்னா, இந்த கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா அயன் வந்து ரஸ்ட் ஆகும். ஸோ ஸ்டேட் 2 கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ரஸ்டிங் ஆஃப் அயன்னு கேட்டிருக்கான். இவன் இங்கே 3 கொடுத்துருக்கா, பரவாயில்ல. presence of வித்யுத், I want your 100% attention here, don't fidget with your clothes now. அங்க பாரு, presence of moist air, presence of moist air, presence of water, presence of water, presence of oxygen. presence of oxygen. ஸோ மூணு விஷயம் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். எதெல்லாம்? ஃபர்ஸ்ட் என்னது? presence of oxygen, ஓகே, presence of water, வெரி குட். presence of ஈரத்தன்மை காத்துல, மாய்ஸ்ட் ஏர். moist air. ஓகேயா? டிஃபைன் அலாய்ஸ். அலாய்ஸ்னா என்ன அர்த்தம்னா, கேளு, ஒரு மெட்டல் மட்டும் இருந்ததுன்னா அது மெட்டல்னு சொல்லுவோம். 2 மெட்டல் மிக்ஸ் ஆயிடுதுன்னா, இல்லை 2 ஆர் மோர் மெட்டல்ஸ், மோர் தென் 1 மெட்டல் அப்படி வச்சுக்கோ, 2 ஆர் மோர் மெட்டல்ஸ், சரியா? ஒரு மெட்டல்னா அதை மெட்டல்னு சொல்லுவோம். இப்போ 2 ஆர் மோர் மெட்டல்ஸ் மிக்ஸ் ஆச்சுன்னா, இல்லை 2 ஆர் மோர் மெட்டல்ஸும் நான் மெட்டல்ஸும் மிக்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் அலாய். ஸோ அலாய்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் அ ஹோமோஜீனஸ் மிக்சர். ஹோமோஜீனஸ்னா யூனிஃபார்மாக இருக்கும் அதோட இது, உனக்கு படிச்சிருக்கோம். ஹோமோஜீனஸ் ஹெட்ரோஜீனஸ் இருக்குல்ல. ஸோ டிஃபைன் அலாய்னா அந்த மிக்சர் வந்து ஹோமோஜீனஸ் மிக்சர் ஆஃப் என்னது, 2 ஆர் மோர் மெட்டல்ஸ், 2 or more metals, ஆர் or 1 1 or 2 or more metals with non-metals. non-metals. 2 or more metals or 2 or more metals with non-metals. வெறும் மெட்டல்ஸ் மட்டும் மிக்ஸ் ஆனாலும் அலாய் தான், மெட்டல்ஸும் நான் மெட்டல்ஸும் மிக்ஸ் ஆனாலும் அலாய் தான். ஸோ டிஃபைன் அலாய்னா இட் இஸ் அ ஹோமோஜீனஸ் மிக்சர். அது ரொம்ப முக்கியமான வேர்டு. ஹோமோஜீனஸ் மிக்சர் ஆஃப் 2 or more metals 2 or more metals, or or 2 or more metals with non-metals. 2 or more metals, non-metals. அதான் அலாய்ஸ், சரியா? நெக்ஸ்ட் வந்து அமால்கம். அமால்கம்னா என்னன்னா அதுவும் ஒரு அலாய் தான். ஆனால் அந்த அலாய் எப்படின்னா, மர்க்யூரி மிக்ஸ் ஆனால் அதுக்கு பேர் அமால்கம். அமால்கம்னா என்னது? an alloy of mercury with metal. சொல்லு சொல்லு an alloy of, அமால்கம்னா என்னன்னு கேட்டிருக்கான். an alloy of என்னப்பா, வாட் இஸ் an amalgam, வாட் இஸ் அமால்கம்னு கேட்டிருக்கான் ராஜா. அமால்கம்னா அலாய்ஸ் மாதிரி தான், அதாவது மிக்சர் ஆஃப் 2 or more அலாய்ஸ். என்ன சொன்னோம்? இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் 2 or more metals or 2 or more metals with non-metals. உனக்கு வேற எங்கேயோ இருக்கா உன்னோட கான்சென்ட்ரேஷன்? இல்ல 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 சாரி, கேட்டுனா இருக்கேன். நீ அப்போ அது ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் டிஃபைன் அமால்கம். அதுக்கு எக்ஸாம்பிள் கூடன்னு கேட்டிருக்கான். அமால்கம்னா அதுவும் ஒரு அலாய் தான், அதாவது மிக்சர் ஆஃப் 2 or more metals தான் அலாய். அமால்கமும் ஒரு அலாய் தான், ஆனால் அது ஸ்பெசிஃபிக்காக மெட்டலும் மர்க்யூரியும் மிக்ஸ் ஆனால் அதுக்கு பேர் அமால்கம். ஸோ அமால்கம் இஸ் ஆல்சோ an alloy, an alloy of mercury with metal. What is amalgam? An alloy of an alloy of mercury with metal. mercury with metal. An alloy of mercury with metal. metals. எக்ஸாம்பிள் வந்து சில்வர் டின் அமால்கம். silver tin amalgam. டின்னா எதுனா, அப்பா வந்து உனக்கு அந்த இதில் வாங்கியிருக்கால, தூக்கு இல்லை, இந்த உனக்கு இந்த ஹோல் ட்ரூத்தில் அந்த பார்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கா நீ பர்பிள் கலரில் ஒன்று வாங்கினால, ப்ளூ வாட் எவர், அதுதான் வந்து டின்னு. அந்த மெட்டல் தகரம். அன்னைக்கு அந்த க்ரீன் டீ டப்பா ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வந்தோம், அது டின்னு. அதெல்லாம் டின்னு. இப்போ நான் ஐக்கியாவில் வாங்கியிருக்கேன், அது டின்னு. ஸோ அதெல்லாம் டின்னு. அது வந்து ஸோ இப்போ சில்வர் டின் அமால்கம் தான் வந்து எக்ஸாம்பிள். வாட் இஸ் அமால்கம்னா, இட் இஸ் an alloy of mercury with metal. இங்க இருக்கு பார், படி. an alloy of mercury with metal. எக்ஸாம்பிள் வந்து silver tin amalgam. ஸோ 9 கொஸ்டின்ஸ் டோட்டலாக கெமிஸ்ட்ரியில். அதில் 4 முடிஞ்சிருது. ஓகே, ஆமாம், ஓகே 4 அந்த ஃபர்ஸ்ட் லெசன்லேயே முடிஞ்சாச்சு. இப்போ டிஃபைன் ஹைட்ரேட்டட் சால்ட். ஓகே, ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் are the ionic substances which contain hydrated. அப்ப ஹைட்ரானா என்னன்னு சொல்லிருக்கேன், H2O. ஹைட்ரேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். So which contain water of crystallization are called as hydrated salts. சரியா? ionic substances which contain water of crystallization. Ionic substances which contain water of crystallization. Ionic substances which contain water of crystallization.
crystallization. ஆர் கால்ட் ஹைட்ரேட்டட் சால்ட். சரியா? அப்புறம் மேலே ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை மிஸ் பண்ணிட்டோம் பாரு. ஹைட்ரேட்டட் சால்ட்டுக்கு வந்து மேலே ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். டிஃபைன்னா என்ன அர்த்தம்? டிஃபைன் த டேர்ம் சொல்யூஷன். இல்லை, டிஃபைன்னா என்ன அர்த்தம் கேட்டேன். டிஃபைன் சொல்யூஷன். சொல்யூஷன்னா என்னது? சொல்யூஷன்னாலும் ஹோமோஜீனியஸ் மிக்சர் தான். தீர்வு இல்லை, அது வந்து ப்ராப்ளம்க்கு கொடுக்கறதுக்கு பேர் சொல்யூஷன். அது கரெக்ட், அது வந்து ஒரு விதமான சொல்யூஷன். கெமிஸ்ட்ரியில் சொல்யூஷன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து நீ சால்ட்டை எடுத்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, அது டிசால்வ் ஆயிடுதுன்னா அது ஒரு சொல்யூஷன். இப்போ சுகர் எடுத்து ஜூஸில் மிக்ஸ் பண்ணுறோம்ல, அது ஒரு சொல்யூஷன். சால்ட்டை சுகர் சேர்த்து சோடா விட்டு லெமன் ஜூஸ் போட்டு கலக்குறோம்ல, அது ஒரு சொல்யூஷன். இப்போ வந்து பட்டர் மில்க் ஒரு சொல்யூஷன். டூ ஆர் மோர் சப்ஸ்டன்சஸ் ஹோமோஜீனியஸ் மிக்சரா மாறி வரதுக்கு பேரு தான் சொல்யூஷன். இப்போ அதாவது ஒன்னா அது டிசால்வ் ஆகி ஒன்னா கலக்கி அதை திருப்பி பிரிக்க முடியாதுன்ற மாதிரி இருக்கணும், அதுதான் சொல்யூஷன். இப்போ நீ ஆயிலையும் வாட்டரையும் சேர்த்தேன்னு வச்சுக்கோங்க, யூ கேன் ஈஸிலி செப்பரேட் ஆயில் அண்ட் வாட்டர். சரியா? they will not mix together. இப்போ நீ வந்து கொஞ்சம் வந்து இப்போ வாட்டர் விட்டுட்டு அதுல கொஞ்சம் சுகரை போட்டுட்டு கொஞ்சம் வாட்டர்மெலன் பீசஸையும் போட்டுட்டு மிக்ஸில blend பண்ணேன்னு வச்சுக்கோ, வாட்டர்மெலன் ஜூஸ்னு வந்துரும். அதுல நீ திருப்பி வந்து you cannot separate sugar, watermelon pieces, water அப்படி செப்பரேட் பண்ண முடியாது. ஜூஸாவே இருக்கும் அது. ஆமா, ஒண்ணா இருக்கும். அதாவது டூ ஆர் மோர் சப்ஸ்டன்சஸ் வந்து மிக்ஸ் ஆயிடும், அப்புறம் அது ஹோமோஜீனியஸ் ஆயிடும். So define solutionனா a solution is a homogeneous mixture of two or more substances. A solution is a homogeneous mixture of two or more substances. இப்போ நீ சொல்லி பார்க்கலாம். A solution is a two or homogeneous mixture of two or more substances. நீ சொல்லும் போது நான் இந்த ப்ரீவியஸ் வீடியோ பண்ண போதும் சொன்னேன், இட்ஸ் a homogeneous mixture of அப்படின்னு போகாத, உனக்கு தான் கிளியரா கேக்குது. mixture of two or more substances. என் குரல் எப்படி கேட்கறது, உன் குரல் எப்படி கேட்கறது பாரு. A solution is a homogeneous mixture of two or more substances. அது ஒன்று. அப்புறம் இதில் இன்னொன்று வந்து ஹைட்ரேட்டட் சால்ட். இதுதான் இந்த லெசனில் இந்த கொஸ்டின். ஓகே, அவ்வளோதான் இந்த லெசனில். இப்போ 10th லெசன். ஆமாம், இது வந்து நம்ம மலர் மிஸ் கிளாஸ்லேயே ஷீ மேட் அஸ் டூ. ஸோ அது படிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் இதில் ஒன்று இருக்குது, ஹைக்ரோஸ்கோபிக் அண்ட் டெலிக்வசன்ஸ். இது ரெண்டும் என்னன்னு படிக்கணும். இது வந்து மேம் வந்து சொல்லி கொடுத்தா நம்மளுக்கு. ஹைக்ரோஸ்கோபிக்னா தே வில் அப்சார்ப் மாய்ஸ்சர் பட் டு நாட் டிசால்வ். சரியா? they will absorb moisture but they do not dissolve. இது வந்து they absorb moisture and dissolve. ரெண்டுத்துக்குமே absorb moisture. ஆனா இது வந்து do not dissolve, இது வந்து dissolve. ஓகே, அப்புறம் இது வந்து do not change its physical state. இது dissolve ஆயிடுறதுனால it changes its physical state. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து amorphous solids or liquids. இதில் crystalline solids. ஓகே, இது மேம் சொல்லி கொடுத்தது தான். இது ஒரே ஒரு நிமிஷம். I just want to verify one thing. So just இது லெசன் பேர் என்ன சொன்னோம் ராஜா? What do you remember the lesson name? Types of chemical reaction. Solutions. இங்கே. ஓகே, அது நெக்ஸ்ட் क्वेश्चन. நான் சொல்றது ப்ரீவியஸ் எதில் வந்திருக்குன்னு கேட்குறேன். இன்னும் don't change with you. Don't change. Hygroscopic and இது deliquescence. ஓகே, ஹைக்ரோஸ்கோபிக்னா ஓகே ரெண்டுமே இல்லை ஓகே. ஸோ கரெக்டு தான், ரெண்டுமே மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணும். கரெக்டு தான். ஸோ ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ்க்கும் டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்கான். ஹைக்ரோஸ்கோபிக்னா தே அப்சார்ப் மாய்ஸ்சர்னா ஈரத்தன்மை. வாட்டர் தான் மோஸ்ட்லி வாட்டர் தான் மாய்ஸ்சர்னு நம்ம சொல்கிறோம். தே அப்சார்ப் மாய்ஸ்சர் and do not dissolve. இதுல they absorb moisture and dissolve. சரியா? do not dissolve. hygroscopicனா they absorb moisture and do not dissolve. deliquescenceல வந்து they absorb moisture and dissolve. இதுல dissolve ஆகாம இருக்கிறதுனால they do not change its physical state. இதுல வந்து they change the physical state. இது வந்து ஆமா physical நிலைமை. உடனே அப்படியே லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது ராஜா. அப்புறம் லெஃப்ட்ல amorphous solids or liquids எக்ஸாம்பிள். இதுக்கு வந்து crystalline solids. ஓகே, ஸோ ஹைக்ரோஸ்கோபிக்னா என்னது? they absorb moisture and do not dissolve. சொல்லேன், எனக்கு சத்தமாக சொல்லேன்.
they absorb moisture. Hygroscopic சொல்லு நான் சொல்றது சொல்லு. Hygroscopic deliquescence. Hygroscopic க்கு என்ன சொல்லணும்? they absorb moisture and do not dissolve சொல்லு. they absorb moisture and do not dissolve. இதுல they absorb moisture and dissolve சொல்லு பார்க்கலாம் திருப்பி. they absorb moisture and dissolve. very good. அதுக்கு அப்புறம் வந்து they do not change the physical state. they do not change the physical state. இதுல வந்து they change the physical state. okay. அதுக்கு அப்புறம் வந்து வேற என்ன சொல்லிருக்கு அதுல amorphous solids or liquids அதுதான் examples of hygroscopic. amorphous solids or liquids சொல்லு. amorphous solids or liquids. இது வந்து crystalline solids. okay. இப்போ next types of chemical reaction lesson. இது வந்து ஈஸியா படிக்கலாம். reversible reaction, irreversible reaction. இது வந்து ரொம்ப important question, கண்டிப்பா வரும். சரியா? ரிவர்சிபிள் ரியாக்ஷன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுன்னு வச்சுக்கோ. ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுனா ஒரு 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 ரியாக்டன்ட்ஸ்னு இருக்கும். இதுவும் இப்போ வந்து எலிமெண்ட் ஏ அண்ட் எலிமெண்ட் பி ரியாக்ட் அண்ட் கிவ்ஸ் ஏ ப்ராடக்ட் சி அண்ட் ப்ராடக்ட் டி. அந்த ரியாக்ஷன் நடக்கிறது. ஏவும் பியும் அந்த ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணி சிடியா மாறுறதுன்னு வச்சுக்கோயேன். இந்த ரிவர்சிபிள்ல என்ன ஆகும்னா அந்த சிடியை நீ திருப்பி சூட்டபிள் கண்டிஷன்ல ஏபியாவே மாற்ற முடியும். அது ரிவர்சிபிள். can be reversed under suitable conditions. இது வந்து cannot be reversed at all. சரியா? at all லாம் வேண்டாம், நான் உனக்காக சொல்றேன். ஓகே. அப்புறம் இதுல வந்து so reactants cannot be completely converted into products. ஏன்னா அந்த ப்ராடக்ட்டை நீ திருப்பி கொண்டு போய் ரியாக்டன்ட் மாதிரியே மாத்த முடியும்ல. இப்போ ஏபி இருக்கு, சிடியா வந்திருக்குன்னா அது சிடியாவே தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. வேற ஒரு கண்டிஷன்ல இந்த சிடி திருப்பி ஏபியா கூட மாறிடும், ரிவர்ஸ் கூட ஆகும். ஸோ அதனால வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன்னா ரியாக்டன்ட்ஸ் cannot be completely converted into products. ஆனா irreversible வந்து ரியாக்டன்ட்ஸ் ஒரு தடவை நம்ம கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா அது ப்ராடக்ட்ஸா கன்வெர்ட்டே ஆயிடும். reactants can be completely converted into products. reversible reactionல equilibrium is attained, இதுல equilibrium is not attained. so மூணு விஷயம், reversible reaction, irreversible reaction. leftல reversible எழுதிக்கோ, rightல irreversible எழுதிக்கோ. first reversible reactionனா என்ன சொல்லணும்? as the name says, அதோட definition என்னவா இருக்கும்? இல்ல ABCDல நான் உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன். can be reversed under suitable condition. under suitable condition கூட வேண்டாம். can be reversed. இது cannot be reversed. can be reversed, cannot be reversed. அப்புறம் reactants cannot be completely converted into products. சொல்லு பார்க்கலாம். reactants cannot be completely converted into products. இதுல reactants can be completely converted into products. சொல்லு, நான் சேர்ந்து சொல்றேன் உன்னோட. reactants can be completely converted into products. okay. அப்புறம் இதுல equilibrium is attained, இதுல equilibrium is not attained. சொல்லு. equilibrium is attained, இதுல equilibrium is not attained. ஆமா. so can be reversed under suitable reversible reaction, irreversible reaction. can be reversed, it can be reversed, it cannot be reversed. equilibrium is attained, equilibrium is not attained. reactants cannot be completely converted into products, இதுல reactants can be completely converted into products. அப்புறம் okay, the next one is soap and detergent. differentiate between soaps and detergents. soap na sodium salt of long chain fatty acid. sodium salt of long chain fatty acid. இதுல sodium salts of sulfonic acids. soap na ma'am சொல்லி கொடுத்தது. yes, soap na என்னது? 3 பாயிண்ட் எழுதினா போறோம். இதுல 5 இருக்கு, அது வேண்டாம். சோடியம் ரெண்டுமே சோடியம் சால்ட். சோப்பா இருந்தாலும் சரி, டிட்டர்ஜென்ட்டா இருந்தாலும் சரி, ரெண்டுமே சோடியம் சால்ட் தான். ஆனா சோப்னா சோடியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட். சொல்லுப்பா, என்னோட சேர்ந்து சொல்லுப்பா. sodium salt of long chain fatty acid. இதுல sodium salt of sulfonic acid. இது biodegradable, இது non biodegradable. சொல்லு, biodegradable, இது non biodegradable. அப்புறம் இதுல poor foaming capacity, நொரத்தன்மை வந்து இதுல கம்மியா இருக்கும்.
அது வந்து சோப்பு கம்பேரிட்டிவ்லி. ஆனால் டிட்டர்ஜென்ட்ல பார்த்தனா இப்போ அந்த ஆமாம் இப்போ மிஷினில் வந்து நீ பார்க்குறேன்னா நான் காமிக்கிறேன் பாரு, நீயே பார்த்துருக்க. நம்ம க்ளோத்ஸை போட்டு வாட்டர் போட்டுட்டு பவுடர் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த ட்ரம் இப்படி மூவ் ஆகும்போது பார்த்தனா அந்த அப்படியே நுரைச்சுண்டு வரும் அந்த மேலே அந்த டிட்டர்ஜென்ட்லாம். முதல்லலாம் டப்பில் க்ளோத்ஸ் போட்டு சோக் பண்ணி பவுடர் போட்டு இப்படி கையால் அலசினா ஃபுல்லாக பார்த்தோன்னா மேலே நுரைச்சுண்டு அவ்வளோ பபிள்ஸ் வரும். ஸோ டிட்டர்ஜென்ட்டில் வந்து ஃபோமிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி. ஸோ சோப்புக்கும் டிட்டர்ஜென்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ்னா, ஃபர்ஸ்ட் வந்து சோடியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட். sodium salt of long chain fatty acid. வெரி குட். இது சோடியம் சால்ட் ஆஃப் சல்ஃபோனிக் ஆசிட். sodium salt of sulfonic acid. வெரி குட். அப்புறம் சோப் வந்து பயோடிகிரேடபிள், அது நான் பயோடிகிரேடபிள். அப்புறம் இதுல வந்து புவர் ஃபோமிங் கெப்பாசிட்டி. ஃபோமிங் கெப்பாசிட்டினா நொரத்தன்மை. நொரன்னா தெரியும்ல, நம்ம இப்போ சோப்பு தேய்ச்சி குளிக்கிற போது நொர வருதுல்ல, அதுக்கு தான் ஃபோம்னு சொல்லுவோம். சோப்புக்கு வந்து கம்மி கம்பேரிட்டிவ்லி. சோப்புலேயும் நொர வரும், பட் டிட்டர்ஜென்ட்டை கம்பேர் பண்ணும்போது சோப்புக்கு வந்து புவர் ஃபோமிங் கெப்பாசிட்டி. சொல்லு. புவர் ஃபோமிங் கெப்பாசிட்டி. இதுல வந்து ரிச் ஃபோமிங் கெப்பாசிட்டி. ரிச் ஃபோமிங் கெப்பாசிட்டி. ஓகே. அப்புறம் இன்னும் இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம வந்து அதில் அந்த ஓவர் அப்பு கெமிஸ்ட்ரி